அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்க இட்லி மாவு வச்சு எப்படி ஒரு போண்டா செய்யலாம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு நம்ம தேவையான பொருள் பார்க்கலாம். நம்ம தினமும் இட்லி தோசைன்னு சாப்பிட்றத இதை ஒரு நாளைக்கு இதை ஒரு நல்ல தேங்காய் சட்னியோட இந்த போண்டா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, நான் நல்ல பெரிய குழி கரண்டியால் 2 கரண்டி இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் புளிச்ச மாவாக எடுத்துக்கோங்க, ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவு எடுக்காதீங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட மீந்து தோசை ஊற்றுறதுக்கு 2 தோசை தான் ஊற்ற முடியாது, அந்த டைம்லேயும் இந்த மாதிரி செய்யலாம். மாவு இல்லாத டைம்லையும் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ரவை எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். உப்பு நான் வறுத்து அரைச்சி பொடி பண்ண உப்பு வச்சுருக்கிறேன். உங்கள் உப்பு எந்த அளவுக்கு கறிக்குமோ அதுக்கு தகுந்தால் பார்த்து போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம் வெட்டி மீடியம் சைஸில் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். ஜீரகம், அப்புறம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் இந்த மாவில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அதை மிக்ஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் இந்த இட்லி மாவில் சேர்த்துட்டேன். கூட நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். தண்ணி எடுத்த உடனே ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நம்ம இட்லி மாவை விட கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு நம்ம கரைச்சிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மாவு கரைச்சிட்டேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னா, நம்ம போண்டாக்கு ஊற்றுற அளவுக்கு இருக்குது. இது இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வச்சோன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். தெரியுதா உங்களுக்கு? இந்த அளவு இருந்தாலே போதும். இன்னும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வச்சா கொஞ்சம் லைட்டாக திக்காயிடும். ஏன்னா அந்த ரவை, உளுந்து மாவு போட்டிருக்கோம் இல்லையா, இதெல்லாம் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். இப்போது நான் அதை போண்டா போடும்போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அடுப்பில் கடாய் போட்டு வச்சுருக்கிறேன் போண்டா சுடுறதுக்கு. அதில் ஆயில் ஊற்றி வச்சுக்கலாம். நம்ம சுடுறதுக்கு தேவையான ஆயிலை நம்ம ஊற்றுறோம். இப்போது இந்த ஆயில் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன பிறகு நான் போண்டா போட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ரெடியாக இருக்குது. இந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள். இதை இப்போ நம்ம போண்டாவை போட போகிறோம். அடுப்பில் எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள், ஒன்று ஒன்றா நம்ம போட போகிறோம். நம்ம எல்லாத்தையும் டைம் எடுத்து தான் போடணும். நம்ம டைம் எடுக்காமல் போட்டோம்னா எல்லாம் ஒன்றோடு ஒன்று போய் ஒட்டிடும். இப்போ பாருங்கள், இது பர்ஃபெக்டாக நல்லா உருண்டெல்லாம் வராது. இது கொஞ்சம் மாறி மாறி தான் இருக்கும் ஷேப்பு. இதை கையால் எடுத்து போட்டால் ஷேப் வரும். நான் ஒரு கரண்டி வச்சு அள்ளி போடுறேன். இப்போ பாருங்கள், இப்போது இந்த போண்டா நல்லா வெந்துட்டுக்கிட்டோம். நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் போண்டா சுட்டு எடுத்துருக்கேன். இதே போல் நான் எல்லா போண்டாவையும் சுட்டு எடுத்துட்டு உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் போண்டாலாம் சுட்டு முடிச்சிட்டேன். இந்த மாவில் நான் மைதாவோ சோடாவோ நான் சேர்க்கல. அரிசி மாவு, ரவை, உளுந்து இதை தான் நான் சேர்த்து வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை தேங்காய் சட்னியோட பரிமாற போகிறேன். இந்த போண்டா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா மேலே கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே பாருங்கள் இப்படி இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். இதை நீங்கள் தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் புளிச்ச மாவு இல்லைன்னா இட்லி மாவு இருந்தால் இந்த போண்டாவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை
கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.